ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம நல்லூர் ரெசிபீஸில் இன்றைக்கி வாட்டர்மெலன் ஐஸ்கிரீம் தான் பண்ண போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னா, 1/2 லிட்டர் நல்ல திக்கான பால் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் கிட்ட மில்க் பவுடர் எடுத்துக்கோங்க. அப்புறம் கண்டென்ஸ்ட் மில்க் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஒரு 250 கிராம் வாட்டர்மெலன் எடுத்துக்கோங்க. வாட்டர்மெலனை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா ஜூஸ் போட்டு வச்சுக்கோங்க. 1/2 லிட்ரு பால் வந்து நல்லா திக்காகிற வரைக்கும் நல்லா கிண்டிகிட்டே இருங்க. அந்த ஓரங்கள்லாம் எடுத்து விட்டு கிண்டிங்கன்னா தான் அதோட டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். நம்ம ரசமலாய்க்கு ஒரு முந்தின கன்சிஸ்டன்சி அந்தளவுக்கு திக்காக வந்தால் தான் நமக்கு வந்து ஐஸ்கிரீம் வந்து சூப்பராக இருக்கும். இதுக்கு நல்லா திக்காக வந்த உடனே நம்ம மில்க் பவுடரையும் கண்டென்ஸ்டு மில்க்கையும் நல்லா ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி பிரித்து விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கோடு வரணும். ஸோ அந்தளவுக்கு நல்லா திக்காகிட்டும். இப்போ கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இறக்கி வச்சு நல்லா ஆற வச்சுருங்க. கொஞ்சம் இந்த மாதிரி பெரிய ஓட்டை இருக்கிற ஜல்லடையை எடுத்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இதையும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வாட்டர்மெலனையும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஜூஸ் மாதிரி வந்தால் நல்லா இருக்காது. இந்த மாதிரி கொஞ்சம் ஓட்டை பெருசாக இருக்கிற மாதிரி வந்தாலும் அந்த பல்போடு சேர்த்து சாப்பிடும் போது ஐஸ்கிரீம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இந்த பால்லாம் ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணுங்க. இல்லைனா நல்லா தெரிஞ்ச மாதிரி ஆயிரும். பாலும் ஃப்ரூட்டும் சேர்ந்துச்சு அப்படின்னா. நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேஷன்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு நம்ம ஒரு பவுலில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒன்றே அவங்களுக்கு தேவையான கப்பில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு சில்வர் ஃபாயில் கவர் எங்கிட்ட இல்லை. ஸோ அதனால் நம்ம குழம்புக்கு ஊற்றுவோம்ல அந்த கவரை தான் வந்து நடுவில் கட் பண்ணி ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுட்டேன். ஏன்னா தண்ணி உள்ளே போகக்கூடாது. அதனால் நல்லா கவர் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா ஃப்ரீசரில் வச்சு ஃப்ரீசர்லேயே எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஹோம்மேட்னால நம்ம பயம் இல்லாமல் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.